கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வாழ்ற உலகத்துல சூரியன், மலை, சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா மனுஷன் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜில முன்னேறான். முன்னேறி பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பத்தி யோசிச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு வெதர் மிஷினை கண்டுபிடிக்கிறான். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மேல்வெங்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா வெதர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி பூமி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனியால மூடப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை, வெயில் ஒன்றுமே இல்லை. ஸோ மனுஷங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷ குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷங்களை பார்த்தீங்கன்னா வெட்டி சாப்பிட தொடங்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கேனிபல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மற்ற மக்களையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி சாப்பிட்றாங்க. அங்கே உயிர் வாழ்றதுங்க வேண்டி மற்ற மனுஷங்களையும் அட்டாக் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ இப்படி இருக்கிற கூட்டத்திலேருந்து நார்மலாக அந்த அண்டர் கிரவுண்டில் வாங்க மனுஷங்களாம் எப்படி தப்பிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் பூமியில் மனுஷங்க வாழக்கூடிய மாதிரி எந்த இடம்ன்ற தேடுறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போனாங்களா இல்லையா? இந்த கேனிபல்ஸ் இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்ற சொல்லவும் இதான் காலனி. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ அங்கே கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் வாட் இஃப் தமிழ் ஹாலிவுட். இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா காலனி 500 இடத்த காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் உயிர் பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று அவங்களை துரத்துற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள ஏதோ ஒன்று கொள்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காலனி 7 தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வழியில் இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாம். அப்புறம் இன்னொருத்தர் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மேசன். என்ன பண்ணுறான்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வரான் ரூட் பண்ணி சாகடிக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனியால் நிரப்பப்பட்டிருக்குது. ஸோ சின்னதாக ஒரு ஜலதோஷம் வந்தாலே பார்த்தீங்கன்னா சாகர அளவுக்கு போயிடுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அவங்கள குவாரண்டைன் பண்ணுவாங்க. குவாரண்டைன் பண்ணி அவங்க குணமாகலைன்னா அவங்க நேராகவே ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. ஸோ இதைத்தான் இந்த மேசனும் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் போறான்னு தானே சொல்கிறான், அவனை விட்டுற வேண்டிய தானே சொல்கிறாரு. அதுக்கு மேசனும் இவன் எப்படி போனாலும் திரும்ப இங்கே தான் வந்தாகணும், ஸோ அவன் இப்படியே செத்து போகலான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. அப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் காலனி 7 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விதைகளையும் அந்த செடிகளையும் பராமரிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வளர்க்குறாங்க. அப்படி பாதுகாக்கிற நிலைமையில தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ விதைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலனிக்கு இவர் தான் லீடர். இப்போ பிரிக்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, மேசன் இப்படி ஒருத்தனை கொண்டுட்டான், அவன் போறான்னு சொல்லி அவனை கொண்டுட்டான்னு சொல்றாரு. ஸோ நம்ம பிரிக்ஸ் சொல்றாரு, நான் அவனை பார்த்துக்கலன்னு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அங்கே தான் வராங்க. காலனி 5ல இருந்து SOS சிக்னல் வந்திருக்கான்னு சொல்றாரு. இப்போ நம்ம பிரிக்ஸும் கேட்குறாரு SOS ஆன்னு கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் போய் அங்கே என்னென்னு பார்க்கணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்க வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா முயலுங்க எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு புரோட்டீன் தேவைப்படுது. ஸோ அதுலாம் அழிகிற நிலைமையில இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மனுஷங்க வாழ்ற மாதிரி சூரிய ஒளி இருக்கிற மாதிரி இதை இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை தேடுறாங்க அப்படி ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம பிரிக்ஸும் இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காலனி 5ல இருந்து SOS வந்திருக்கு. ஸோ நாங்க 3 பேர் போய் அங்க பார்க்க போறோம்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸும் சாமும் போறாங்க. அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கிரேடன் பாத்தீங்கன்னா இன்னொருத்தனும் போறான். இப்போ அந்த கூட்டத்துல 2 கப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இருமுறாங்க. இவங்களுக்கும் ஜலதோஷம் வந்துருச்சு. ஸோ இவங்களையும் குவாரண்டைன் பண்றாங்க. இப்போ நம்ம பிரிக்ஸ் சாம் கிரேடன் எல்லாம் வெளியில போறதால பாத்தீங்கன்னா இந்த மொத்த கம்யூனிட்டிக்கும் லீடரா பாத்தீங்கன்னா மேசனை தான் நம்ம பிரிக்ஸ் சொல்றாரு. இப்போ மேசன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கோத்தனமான ஒரு ஆளு. ஸோ அவன் பாத்தீங்கன்னா லீடர் பொசிஷன் எடுத்துக்கொண்டு தான் அவன் ஆசையே. ஆனா நம்ம மேசன் லீடரா வந்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா மேசன் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவனு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிரிக்ஸ் சாம் கிரேடன் இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா வெளியில வராங்க. அங்க உலகமே பாத்தீங்கன்னா பனியால மூடப்பட்டிருக்குது. இப்போ அவங்க 3 பேர் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷினை பாக்குறாங்க. ஸோ நம்ம கிரேடன் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் கிட்ட கேட்கறான், இது என்னன்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம பிரிக்ஸ் சொல்றாரு, இது ஒரு வெதர் மிஷின், அதாவது கொஞ்சம் ஒழுங்கா இருந்தது நம்ம இந்த வெதரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி பழைய மாதிரி மாறி இருக்கலாம். நான் இதுவும் கை விட்டுடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு அயன் பிரிட்ஜ் கிட்ட வராங்க. அது மொத்தமாவே கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில இருக்குது. ஸோ இப்போ வேணாலும் பாத்தீங்கன்னா அது உடஞ்சு கீழே விழலாம். இந்த பாலத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புலவு இருக்குது. ஸோ அதை அவங்க தாண்டி போயிடணும். ஸோ இவங்க எப்படியா சேஃபா அதை தாண்டி அங்கே போயிடுறாங்க. அங்கே தாண்டி போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பனியில பாத்தீங்கன்னா உறைஞ்சு போய் செத்து போயிருக்கான். ஸோ அவனை போய் இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவனுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு கார் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவனோட வைஃபும் பையனும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டு தான் இவனை பாத்தீங்கன்னா அந்த பனியிலேயே உறைஞ்சு செத்து போயிருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட இருந்த கண்ணை பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸ் எடுத்துட்டு அப்படி இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கிரேடன் பாத்தீங்கன்னா உடைஞ்சு போன நிலைமையில ஒரு சாப்பரை பாக்குறான். ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த சாப்பரை பாக்குறான். இது புதுசா இருக்கு என்னன்னு கேட்கறான். அவங்கள போய் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இந்த கிரேடன் பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் வெளியிலேயே வரான். இப்போ பனி புயல் அடிக்கிறதால பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அந்த சாப்பர்லயே ஸ்டே பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னோட கதையை பாத்தீங்கன்னா கிரேடன் கிட்ட சொல்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியத்துல இருந்திருப்பான். ஸோ அவங்க அப்பாவும் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா உணவு தேட போயிருப்பாங்க. அப்போ அவங்க திரும்பி வராதால பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் போயிருக்கு. ஸோ தன்னோட சிஸ்டரையும் அம்மாவையும் காப்பாறதுக்காண்டி நம்ம சாம் பாத்தீங்கன்னா அவங்கள கூட்டிக்கொண்டு வந்திருப்பாரு. அப்ப அடிச்ச பனி புயல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இறந்துருவாங்க. ஸோ நம்ம சாமும் தட்டி தள்ளாடி வருவாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா சாமை காப்பாத்தி இருப்பாரு. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா பிரிக்ஸும் சாமும் மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரேடன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரிக்ஸ் காலனி 7 பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிடுறாரு. இப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் பாத்தீங்கன்னா இப்படி மேசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூத்லெஸ்ஸா நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஸோ நான் வந்ததும் அவனை பாத்துக்கிறேன், நீயே இன்சார்ஜா இருன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோல கனெக்ட் பண்ண சொல்றாரு. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்க நீங்கள் 3 பேர் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த காலனி 7 இடத்துக்கு வராங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளட்டாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ பெருசாக நடந்திருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளேரை போட்டு பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஏணி இருக்குது. அந்த லேடர் வழியாக எல்லாரும் இறங்குறாங்க. இப்போ எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. அங்கே போய் இருந்த இடத்தையே பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பிளட்டாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. ஸோ இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இங்கே ஒரு பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்படி தான் அங்கே அந்த இடத்துல என்னதான் ஆச்சுன்னு அப்படி தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு டோர் கிட்ட வராங்க. அந்த டோர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே நகைக்கிறல் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியல என்ன ஆச்சுன்னு. நம்ம சாமும் பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய நாள் அடப்பட்டு இருப்பான் போல. ஸோ சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு என்ன கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. ஸோ நான் உங்களை கொல்ல வரல, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. முதல்ல அந்த கதவை பூட்டுங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம பிரிக்ஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா கிரேடன் போய் ஓடி போய் அந்த கதவையும் பூட்டிடுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்றாரு. அவங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, இப்படி எங்க ஆளுங்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னையும் கொல்ல வந்தாங்க, நான் இந்த ரூமுக்கு போய் அடைச்சு அவங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு சிக்னல் வந்துச்சு, அங்க மண் இருக்குது, வெயில் இருக்குது. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா விதைகளை விதைக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அவ விதை வேணும், இப்படி ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டிருப்பாரு. ஸோ அதையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு நாம இப்போ உடனே காலனி 7 போய் ஆகணும். ஸோ விதைகள் எடுத்துட்டு இவங்க சொல்ற அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆளுகிட்ட இந்த மேப்பில் இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு சொல்றாரு. ஸோ அந்த ஆளும் காட்டுறாரு. ஸோ இவங்க எல்லாரும் இப்போ போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த மனுஷனையும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகலான்னு பாக்குறாங்க. ஸோ நம்ம கிரேடியன்ட் கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வெளியில போற பார்த்து கிரேடியனையும் தள்ளி விட்டுட்டு அந்த அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறாரு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு அப்படி அங்கே போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டங்குன்னு ஒரு பெரிய சத்தமாக கேட்குது. இவங்க என்னடான்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா பார்த்தீங்கன்னா கும்பலா மனுஷங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா செத்து போய் விட்டப்பட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா வெட்டி பீஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தன்னோட பல்ல தானே கூறாக்கிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. குறிப்பா நம்ம பிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இவங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை வெட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பயங்கரமா கத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா உடனே ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணி கொள்ள பார்த்தீங்கன்னா பெரிய சத்தம் கேட்குது. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்களோட பிணத்துக்கு நடுவில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனிமல்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எழும்புறாங்க. ஸோ எழும்புனது பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வராங்க. இப்போ இந்த கிரேடனும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பயந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு தனியாக போயிடுறான். ஸோ நம்ம பிரிக்ஸும் சாமும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ சங்கள்ட்ட இந்த பிடிமேருந்து நான் தூக்கி போடுறாங்க. ஸோ அதனால அவங்க நிறைய பேர் இருக்கிறால அவங்க சமாளிக்க முடியலங்கிறது தப்பிச்சு வயசாகி ஓடுறாங்க. இப்போ நம்ம கிரேடனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா 5 கேனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி குதறி எடுக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக மிருகத்தனமாக நடக்கிறாங்க. போட்டு குத்தி பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே சாகடிச்சிடுறாங்க. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிரேடனை குத்திக்கிட்டு இருக்க அந்த கேனிமல்ஸை பார்த்தீங்கன்னா கொள்றாங்க. ஆனால் கிரேடன் செத்து போயிட்டான். ஸோ அவங்க அப்படி மோசமாக தாக்கினாலும் கிரேடன் பார்த்தீங்கன்னா அதுலேயே இறந்துடுறான். இப்போ இவங்களும் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம பிரிக்ஸும் சாமும் எப்படியே மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து டைனமைட்டை போட்டு அந்த மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேனிமல்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. இப்போ இவங்க காலனி 7 அலர்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க காலனி 7 நோக்கி நடக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பனிப்புயல் வர்றதால பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பர்லேயே போய் அடங்குறாங்க. அப்போ நம்ம சாம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை பார்த்து கேட்குறாரு, இது என்னதான் நடந்துச்சு, இவங்க யாரு, இவங்க இப்படிலாம் நடந்து கொள்றாங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் நம்ம பிரிக்ஸும் ஒரு பெரிய கதையை சொல்றாரு. உலகம் இப்படி ஆறதுக்கு முதல்ல நம்ம பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டனாக இருந்திருப்பாரு. ஸோ ஆர்மியில் இருந்திருப்பாரு. உலகம் அழிய ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேடியத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற உணவை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நாள் போக அங்கே உணவெல்லாம் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஒரு சில குரூப்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தங்களோட அந்த மனுஷங்களையே அவங்க வெட்டி அவங்கள சாப்பிட தொடங்கியிருக்காங்க. மனுஷங்களை மட்டுமே சாப்பிட்ற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேடியமில் இருக்கிற மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாகடிச்சு சாப்பிட தொடங்குறாங்க. நம்ம பிரிக்ஸும் அங்கே இருந்தால் தப்பிச்சு வந்திருப்பாரு. தப்பிச்சு வந்த அப்புறம் தான் காணியில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஆகி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக இருந்திருப்பாரு. ஸோ இதே எல்லாத்தையும் நம்ம சாம் கிட்ட நம்ம பிரிக்ஸ் சொல்றாரு. ஸோ சாம் கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பனிப்புயல் முடியுது. இவங்களும் வெளியில வந்து பார்த்தா அந்த கேனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட காலடி தடத்தை வச்சு ஃபாலோ பண்ணி இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க, நாம உடனே காலனி வந்து போய் எல்லாரும் அலர்ட் பண்ணி ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் வராங்க. அந்த பிரிட்ஜை பாம்போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால அங்கே வர முடியாது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதுக்குள்ள நாம எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டைனமைட்டை செட் பண்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெடிக்கவே இல்லை. நாங்கள் பனிப்புயல் அடிக்கிறதால பார்த்தீங்கன்னா அது அணைஞ்சு போயிடுது. இப்போ நம்ம பிரிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நீ போய் காலனி 7 அலர்ட் பண்ணு, நான் போய் அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம சாம் சொல்றாரு நமக்கு அவ்வளவு டைம் இல்லை, அவங்க கிட்ட வந்துட்டாங்க. இப்போ நம்ம பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு சாமி கொண்டு வைக்கிறாரு. சாம் கீழே விழுந்துறாரு. இப்போ நம்ம பிரிக்ஸ் ஓடி போய் டைனமைட்டை கையில் பற்ற வைக்கிறாரு. அப்படியே டைனமைட் எரியுது. ஸோ அங்கே வரவங்க போட்டு தள்ளி இருக்காரு. இப்போ அந்த டைனமைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வெடிக்குது. ஸோ அந்த மொத்த பாலம் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. இந்த கேனிபல்ஸோட லீடர் பார்த்தீங்கன்னா பார்த்து பயங்கரமாக கத்துறான். ஸோ நம்ம சாமும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியே தட்டு தள்ளாடி பார்த்தீங்கன்னா காலனி 7 நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்போ
இப்போ நம்ம மேசன் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் 2 கப்புள்ஸ் அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது இருமி இருப்பாங்க. ஸோ அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வரான். வெளியில் கூட்டி வந்து அவங்க 2 ஷூட் பண்ண போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தடுக்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் அங்கே வரதை நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு சாமு கிட்ட போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருப்பான். அந்த ஒய்ஃப் காரியை மட்டும் மேசன் போட்டிருப்பான். ஸோ அந்த ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினால தான் தப்பிச்சு போனான்னு நினச்சிட்டு ஹீரோயினே பார்த்தீங்கன்னா அடிச்சு மட்டும் ஆகிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் சேஃபாக வந்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கூட்டிகிட்டு போய் ஹீரோட்ட என்ன நடந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேசன் பண்ணி சொல்கிறான். மேசன் பார்த்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி யாருமே வர முடியாது. அப்படி வந்தாலும் நாங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம மேசனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் புரியவே இல்லை. ரொம்ப அலட்சியமாக இருக்காரு. அவங்க ஒரு படையை வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படி ஹீரோயினை கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட இருக்க விதையை எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேனிமல்ஸ் அங்கே வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் ஓடி போன அந்த ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா கொண்டு அவன் தலையை பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு காட்டுறாங்க. ஸோ இங்கே உள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு மிரண்டு வராங்க. எல்லாரும் கண் எடுத்து ரெடி ஆகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ட்ரன்ஸ் வழியாக தான் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெடியாக கண் எடுத்துட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரன்ஸ் வழியாக வராங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வென்ஸ் வழியாக வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்களால சமாளிக்க முடியல. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிருகத்தனமாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் எடுத்துட்டு வந்து சண்டை போடுறாங்க. அப்போ நம்ம மேசனை சண்டை போடுறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போய் கதை லொக் பண்ணுறது பார்க்குறாங்க. அப்போ நம்ம மேசன் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் லொக் பண்ணிடுறாங்க. அந்த ரூமுக்கு இருக்கிற கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவங்க போல. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேசனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுறாங்க. அந்த கேனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெண்ட் ஹோல் வழியாக தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதவை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கதவை உடைய போகுது. அப்போ நம்ம மேசனுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு தானே. அப்போ நம்ம மேசனுக்கு பார்த்தீங்கன்னா வராமல் நீங்கள் போங்க, இதையாவது நான் ஒழுங்காக செய்யறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்தால் வழியா வான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வெண் வழியாக உள்ள போய்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கேனிமல்ஸ் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ நம்ம மேசன் நிற்கிறாரு. இப்போ கேனிமல்ஸோட லீடர்லாம் நிற்கிறாரு. ஸோ மேசன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிலிண்டரை பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வந்தாங்கன்னா அதை ஷூட் பண்ணலாம் ரெடியாக இருக்காங்க. நம்ம மேசன் சொல்கிறாரு கிட்டவா அவங்க சாவு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறது. இப்படி அந்த சிலிண்டரை வெடிக்க வைக்கிறாரு. வெடிக்க வைக்க அந்த மொத்தம் பத்திக்கிட்டு எரியுது. ஸோ எல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அந்த கேனிமல்ஸோட லீடர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்ட் ஹோல் வழியாக உள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த லீடரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ வெண்ட் ஹோலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாறி சண்டை போட்டுருக்காங்க. அங்கே 2 பேரோட வெயிட்டையும் தாங்க முடியாம அந்த வெண்ட் ஹோல் உடஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுகுது. இப்போ நம்ம ஹீரோக்கும் அந்த கேனிமலோட லீடருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டத்தில் கேனிமலை பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடிக்கிறான். அதெல்லாம் அந்த அளவுக்கு வெளியே ஏற்படுத்தவே இல்லை. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோடு எடுத்து அவனை மறுபடியும் அடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே படுக்க போட்டுறாரு. படுக்க போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கத்தி இருக்குது. அதை அவன் வாயிலே சொருவி பார்த்தீங்கன்னா தவடாவோட செய்து வாயை பிளந்து அவன் தலையை பார்த்தீங்கன்னா துண்டாகிறான். வாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாம் துண்டா போயிடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேனிமலோட லீடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக கொண்டுறா. நம்ம மேசன் படிக்க வேண்டிய சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா மீதி இந்த கேனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போயிருப்பாங்க. அதுல இருந்து இந்த லீடரை மட்டும் தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்போ இந்த லீடர் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கையால் இறந்து போயிருப்பான். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலினி சோவன் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. இவங்களும் அதை பார்த்து சோகமாகறாங்க. இப்போ அங்கே நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டீம் தான் மிஞ்சி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. ஸோ இதே மாதிரி வேறு லெவல் நான் இன்னொரு மூவியோட நான் அவங்கள பார்க்குறேன். பை கைஸ்.